அர்ஜுன விஷாத யோகம் முதல் அதிகாரம். இந்த அதிகாரம் முதல் அதிகாரமாகும். தூதராஷ்டிரன் தனது அமைச்சரான சஞ்சயனை யுத்தத்தின் முதல் நாள் நடந்த நிகழ்வுகளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டான். அதற்கு சஞ்சயன் இவ்வாறு கூறத் தொடங்கினான். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் தங்கள் சக்திகள், போராளிகள் மற்றும் எதிரணியின் வீரர்களைப் பற்றியும் போர் நடைமுறைகள், சூழ்நிலைகள் பற்றியும் விவாதித்தனர். அப்போது கௌரவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை புரிந்துகொள்வதற்காக அர்ஜுனன் தனது மாமனும் சாரதியுமான ஸ்ரீகிருஷ்ணனை தனது ரதத்தை இரு அணிகளின் மத்தியில் அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டான். கிருஷ்ணன் அவ்வாறே செய்தார். அப்போது அர்ஜுனன் கௌரவர்கள் அணியில் இருந்த தன் மூத்தவர்கள், ஆசான்கள், முதியோர்கள், அதாவது பீஷ்மர், திரோணர், கிருபாச்சாரியர் ஆகியவர்களை பார்த்து மிகுந்த தோஷம் அடைந்தார். பின்னர் அவர் கிருஷ்ணரிடம் இவ்வாறு கூறினார். கிருஷ்ணா, இவர்கள் அனைவரும் எங்கள் சொந்தமே. அவர்களில் சிலர் மகத்துவம் வாய்ந்தவர்களாக உள்ளனர். இந்த ராஜ்யத்திற்காக அவர்களை நான் கொன்று எப்படி மகிழ்ச்சியடைய முடியும்? அதே சமயம் வெற்றி அல்லது தோல்வி எல்லாமே இறைச்செயலால் அமைவது. யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை நாங்கள் அறிய முடியாது. அவர்கள் என்னைக் கொன்றாலும் பரவாயில்லை, ஆனால் நான் மட்டும் அவர்களைக் கொல்ல முடியாது. இந்த துக்கத்தால் என் உடல் முழுவதும் நடுக்கம் அடைந்து அமைதியை இழந்துவிட்டேன் என்று கூறி தனது விலையும் அம்புகளையும் தரையில் போட்டுவிட்டு மன வருத்தத்தில் மூழ்கினார்.